உலக சமாதான ஆலயம் செய்திகள் வாசிப்பவர் பர்குணன். தென்கையிலை உலக சமாதான ஆலயம் ஞானபீடத்தில் 1/4/2026 புதன்கிழமை அன்று பங்குனி உத்திரம் மற்றும் பௌர்ணமி எனும் சிறப்பு நாளை முன்னிட்டு குருமகன் அவர்களின் நல்லாசியுடன் 2026-27 ஆண்டிற்கான புது கணக்கு தொடங்கப்பட்டது. இந்நிகழ்வில் உலக சமாதான ஆலயத்தின் பொதுச் செயலரும் அறங்காவலரும் மெஞ்ஞான ஆசிரியருமான கே. சுந்தராமன் அவர்கள் புது கணக்கு தொடங்குவது பற்றி உரையாற்றினார்கள். இந்த ஆண்டு நம்முடைய ஞானபீடத்திற்கு எண்ணற்ற மக்கள் தங்களை மேல்நிலைப்படுத்திக் கொள்ள இந்த அற்புதமான தத்துவ உயர்ஞான விளக்கத்தை பெற்று எல்லாம் உலக கொண்டிருக்கின்ற மிஷன் நோக்கம் பூர்த்தி அடைய இந்த வருடம் ஒரு புத்தாண்டு மிகச்சிறந்த ஒரு ஆண்டாக வாழ்த்தி இந்த புது கணக்கு எடுத்து அதனைத் தொடர்ந்து குருமான் அவர்கள் தர்மத்தின் அவசியத்தையும் அதன் முக்கியத்துவத்தையும் வலியுறுத்தி அருளுரை வழங்கினார்கள். எதை கொடுத்தாலும் சரி, தானம், தர்மம், தயாளமும் தவமும் ஒரு மெய் உணர்வாளர்களுக்கு தேவை. அதனால் நாம் இன்னைக்கு என்ன கொடுக்க முடியுமோ அதை கொடுக்கலாம். இந்நிகழ்வில் மெஞ்ஞான ஆசிரியர்கள், மெஞ்ஞான செல்வர் செல்வியர்கள், மெய் உணர்வாளர்கள், ஸ்ரீ பரஞ்சோதி யோகா கல்லூரி மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். புதுக்கணக்கை முன்னிட்டு அறங்காவலர்கள், மெஞ்ஞான ஆசிரியர்கள், மெஞ்ஞான செல்வர் செல்வியர்கள், மெய் உணர்வாளர்கள் மற்றும் ஸ்ரீ பரஞ்சோதி யோகா கல்லூரி மாணவ மாணவிகள் அனைவரும் ஞானபீடத்திற்கு தங்கள் சுதர்ம நன்கொடைகளை அளித்தனர். மேலும் குருமான் அவர்கள் அனைவருக்கும் பொருள் வளம் பெருக ஆசீர்வாதம் வழங்கினார்கள். நிகழ்வில் பங்கேற்ற அனைவருக்கும் இனிப்புகள் வழங்கப்பட்டன. பௌர்ணமி நாளை முன்னிட்டு பல மெய் உணர்வாளர்கள் குருமகனிடம் ஆசி பெறுவதற்காக ஞானபீடத்திற்கு வருகை தந்தனர். இந்நிகழ்வில் மெஞ்ஞான செல்வர் நாகலிங்கம், முருகேஸ்வரி தம்பதியினரின் அன்பு மகள் சிவஸ்ரீ அவர்களுக்கு குருமான் அவர்கள் அன்னம் ஊட்டியது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் உலக சமாதான ஆலய செய்திகள் நிறைவடைந்தன. சந்தோஷம்.